அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நம்ம கிச்சனில் இப்போ பார்க்க போகிறது மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மோமோஸ் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் செய்வதுக்கு முன்னாடி நம்ம மைதா மாவை பிணைஞ்சு வச்சுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியேவும். இப்போ ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட் பொடி பொடியாக நறுக்கி போடணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் குடமிளகா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம கறியை இந்த கொத்துக்கறி இல்லை குட்டி குட்டி பீஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கறியை நல்லா கிளறி நல்லா வேக வைக்கணும். தேவையான அளவு இந்த இஞ்சி பூண்டு வாடை போகணும். இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு கறி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவு நல்லா ஊறி இருக்குச்சு. ஒரு மணி நேரம் ஆச்சு. மாவு ஊறிடுச்சு, ஒரு மணி நேரம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு குட்டி குட்டியாக பூரி மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை போட்டுக்கலாம். உருண்டை போட்டு நல்லா ஸ்லைஸ் நல்லா லேஸாக நல்லா பரத்திக்கலாம். பரத்திக்கிட்டு நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சு நல்லா சேலை மடிப்பு அது பண்ணுற மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக மடிச்சுக்கலாம். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். நல்லா மடிச்சுட்டு நல்லா இட்லி குண்டானில் வச்சு நல்லா அவிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நல்லா வச்சு இட்லி குண்டானில் வச்சு நம்ம அவிக்கணும். ஒரு அரை மணி நேரம் அல்லது 25 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். மைதா மாவுன்றனால நல்லா வேக வைக்கணும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது அன்ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பசங்களும் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா வெந்துருச்சு, நல்லா கும்முன்னு ஆவி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு கூட காஷ்மீர் சில்லி 2 மிளகாய் போட்டு நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். கூட கொஞ்சம் தக்காளி சாஸ், சோயா சாஸ், க்ரீன் சில்லி மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிக்கிட்டு நம்ம மோமோஸ் எடுத்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா ஃபேவரட்டாக பிடிக்கும். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நாங்கள் கண்டிப்பாக புது வீடியோ போடுவோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.